ஒரு சின்ன மின்னல் போதும், அவ்வளவுதான் சோலி முடிஞ்சிடும். எதிரிகளோட ட்ரோன் எங்க போய் விழுந்ததுன்னே தெரியாத அளவுக்கு சத்தமே இல்லாம கொள்ளக்கூடிய ஒரு சைலண்ட் அசாசின் தான் இப்போ ரஷ்யா கையில கிடைச்சிருக்கு. அதுவும் இது மேட் இன் சைனா. கோடிக்கணக்கான ரூபாய் மிச்சம், 100% துல்லியம். இப்படி ஒரு காம்பினேஷனை அமெரிக்கா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. மேற்குலக நாடுகள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள். மிசைல்களோட காலம் முடிஞ்சு போச்சா? லேசர்களோட ஆதிக்கம் ஆரம்பமாகிட்டதா? இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டெக்னாலஜி யுத்தத்தை பற்றி தெளிவாக நாங்கள் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் ரஷ்யா திடீரென மிசைல்களை விட்டுட்டு லேசர் பக்கம் போகுது? அவங்க கிட்ட தானே உலகத்தை அழிக்கக்கூடிய நியூக்ளியர் பாம்ஸ் இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த லேசர் என்ற கேள்வி கண்டிப்பாக உங்களை கிளம்பும். இதற்கு பின்னாடி ஒரு செமியான எக்கனாமிக் மற்றும் ஸ்ட்ராட்டஜியானது இருக்கு. முதல்ல நாம புரிஞ்சிக்க வேண்டியது பட்ஜெட். உக்ரைன் பயன்படுத்துகிற ட்ரோன்கள் ரொம்பவே மலிவானவை. ஒரு ட்ரோனோட விலை மட்டுமே கிட்டத்தட்ட $500, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ஒரு 40,000 ரூபாய் தான் இருக்கும். ஆனால் இந்த சின்ன ட்ரோன்களை சுட்டு விழுத்த ரஷ்யா பயன்படுத்துகிற ஒரு மிசைலோட ப்ரைஸ், அதாவது ரஷ்யாவிட்ட இருக்கின்ற S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் அல்லது பனிஸ்டர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இதில் இருக்கிற ஒரு மிசைலோட விலை குறைஞ்சது 1 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாய் வரைக்குமே இருக்கும். யோசிச்சு பாருங்க, 40,000 ரூபாய் ட்ரோனை அளிப்பதற்கு, அதாவது 40,000 ரூபாய் பொறுமதியான ஒரு ட்ரோனை அளிக்க 10 கோடி ரூபாய் பொறுமதியான ஒரு மிசைலை நாங்கள் பயன்படுத்தினால் ஒரு சில மாசங்களிலேயே ரஷ்யாவோட கையான காலியாகிடும். ஆனால் லேசர் என்பது அப்படி இல்லை. ஒரு முறை லேசர் கருவியை வாங்கிட்டா ஒரு முறை சுடுறதுக்கு வெறும் மின்சாரம் மட்டும்தான் செலவாகும். இதோட காஸ்ட் பெர் ஷாட் வெறும் சில 100 ரூபாய் மட்டும்தான். இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம். லேசரை ரஷ்யா ஏன் ஆயுதமாக எடுத்தார்கள் என்பதற்கான காரணங்களை நாங்கள் இப்போ பார்க்குறோம். அதில் முதலாவது காரணம், ரஷ்யாவுக்கு நிறைய லாபமானது கிடைக்கும், நிறைய பண செலவு இல்லாமல் லாபம் கிடைக்கும். இதில் இரண்டாவது காரணம் என்னென்னா இன்ஃபினிட்டி ஆமோ. ஒரு மிசைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தது என்றால் அதில் 10 இருந்து 20 மிசைல்கள் தான் இருக்கும். அது தீர்ந்து போனால் அதுக்கப்புறம் மறுபடியும் ரீலோட் பண்ணணும். ஆனால் அந்த கேப்பில் எதிரிகள் தாக்கிடுவார்கள். அது மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் இந்த லேசர் என்பது அப்படி இல்லை. உங்களுக்கு போதுமான அளவு மின்சாரம், அதாவது பவர் சப்ளை இருந்தால் நீங்கள் ஓயாமல் சுட்டுக்கிட்டே இருக்கலாம். மூன்றாவது ஸ்பீட் ஆஃப் லைட். ஒரு ஏவுகணை, அதாவது ஒரு மிசைலை ஏவினா அது காத்துல பறந்து போய் இலக்கை தாக்க சில நொடிகள் ஆகும். அதுக்குள்ள அந்த ட்ரோன் தன்னுடைய திசையை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா லேசர் என்பது அப்படி இல்லை. இது ஒளியின் வேகத்துல 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல பாயும். நீங்க பட்டனை தட்டின அடுத்த மைக்ரோ செகண்ட்ல ட்ரோன்கள் அனைத்துமே பொசுங்கிடும். இதுல இருந்த எந்த ஒரு ட்ரோனாலையும் தப்பிக்க முடியாது. நான்காவது ஸ்வாம் ட்ரோன் அட்டாக். இப்போ உக்ரைன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே நேரத்தில் 50 அல்லது 100க்கும் அதிகமான ட்ரோன்களை லான்ச் பண்ணுறாங்க. ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் ஒரே நேரத்தில் இத்தனை ட்ரோன்களை கையாள முடியாது. ஆனால் லேசர் கருவி சில நொடிகள் இடைவெளியிலேயே அடுத்தடுத்த டார்கெட்டுகளை லாக் பண்ணி அழிச்சிக்கிட்டே இருக்கும். ஐந்தாவது இன்விசிபிள் அண்ட் சைலன்ஸ். ஏவுகணைகளை கிளம்பும் போது, அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களிலிருந்து மிசைல்கள் லான்ச் பண்ண போதும் பயங்கரமான சத்தமும் புகையும் வரும். இதனை வச்சு எதிரிகள் ஈஸியா நாம எங்க இருக்கோம்னு கண்டுபிடிச்சிடுவார்கள். இதனால் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை ஈஸியாக இவர்களால் தாக்கி அளிக்க முடியும். தாக்கி அளிப்பதற்கான ஒரு வழியை நாங்களே அமைத்து கொடுத்ததா போயிடும். ஆனால் லேசர்ல சத்தம் வராது, வெளிச்சமும் கண்ணுக்கு தெரியாது. எதிரிகளுக்கு இந்த ட்ரோன்கள் ஏன் கீழே விடுது, தங்களோட ட்ரோன்கள் ஏன் கீழே விடுது என்று தெரியாமல் அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ட்ரோன்கள் தொடர்ந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த லேசர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது சிறப்பாக வேலை செய்யும். ஆறாவது ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர், அதாவது டெக்னிக்கல் டேமேஜ். இந்த லேசர் என்ன பண்ணும் தெரியுமா? ட்ரோனோட பிளாஸ்டிக் அல்லது கார்பன் ஃபைபர் பாடியை பயங்கரமாக சூடாக்கும். அந்த சூட்டில் ட்ரோனோட சர்க்கியூட் போர்டு அனைத்துமே உருகிடும், இல்லைன்னா அதோட பேட்டரி வெடிச்சிடும். சில நேரங்களில் ட்ரோன்களோட கேமராவையே இதனால் குருடாக்க முடியும். இப்படி 6 முக்கியமான காரணங்கள் ரஷ்யா இந்த லேசர் வெப்பனை செலக்ட் பண்ணியதுக்கு சொல்லப்படுது. இப்படி இந்த லேசர் வெப்பனை செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதில் முக்கியமான 6 காரணங்களை தான் நாங்கள் இப்போ பார்த்துருக்கோம். இப்போ நாம பார்க்க போகிறது தான் ரஷ்யாவோட மிக முக்கியமான ஆப்ரேஷன் சீக்ரெட். ஜிரான் 2 ட்ரோன்களை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. உக்ரைனோட நகரங்களை அதிர வச்ச அந்த கமிகாசி ட்ரோன்கள் தான். ஆனால் இப்போ ரஷ்யா வச்சிருக்கின்ற இந்த ஜிரான் 5
பழைய மாடலை விட ரொம்பவே ஆபத்தானது. ஏனென்றா அதுக்குள்ள இருக்கிற அந்த சீனா ரேடியோ மோடம் தான் இதுக்கு முக்கியமான காரணமே. இந்த சீனாவினுடைய ரேடியோ மோடத்தினுடைய சிறப்பு அம்சங்களை நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது, இந்த மோடம் ஏன் இவ்வளவு முக்கியம் என்பதை பார்ப்போம். ஒரு ட்ரோன் வானத்துல பறக்கும்போது அதுக்கும் தரை கட்டுப்பாட்டு மையத்துக்கும், அதாவது கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கும் நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். ஆனா உக்ரைன் என்ன பண்ணுவாங்கன்னா, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலமா அந்த சிக்னலை ஜாம் பண்ணிடுவாங்க. இதைத்தான் ரஷ்யாவும் செய்கிறார்கள். இதைத்தான் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனும் செய்கிறார்கள். இப்படி ஜாம் ஆனா ட்ரோன் வழி தெரியாம எங்கேயாவது போய் விழுந்துடும். இங்கதான் சீனா கொடுத்திருக்கிற அதிநவீனமான ரேடியோ மோடங்கள் களமிறங்குது. இவை சாதாரணமான மோடங்கள் இல்லை. இவை ஃப்ரீக்வன்சி கோப்பிங் தொழில்நுட்பத்தில் வேலை செய்யுது. அதாவது உக்ரைன் ஒரு அலைவரிசை ஜாம் பண்ணினா இந்த மோடம் மைக்ரோ செகண்ட்ல வேறு ஒரு அலைவரிசைக்கு தானாகவே தாவிடும். அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே மாறிடும். இதனால உக்ரைனால இந்த ட்ரோன்களை ஜாம் பண்ண முடியாது. இரண்டாவது, மேட்ச் நெட்வொர்க்கிங். இதுதான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த சீனா மோடங்கள் மூலமா ட்ரோன்களுக்கு நடுவில் ஒரு வலைப்பிணைப்பை உருவாக்க முடியும். இப்ப 10 ட்ரோன்கள் ஒன்னா பறந்து போகுதுன்னு வையுங்க. அதுல ஒரு ட்ரோன் சிக்னலை இழந்தாலும் மற்ற 9 ட்ரோன்கள் கிட்ட இருந்து அது சிக்னலை பெற்று தன் இலக்கை துல்லியமா தாக்கம். அதாவது 10 ட்ரோன்கள் பறந்தோண்டு போகுது. அதுல ஒரு ட்ரோனுக்கோ அல்லது 2-3 ட்ரோன்களுக்கோ சிக்னல் கட் ஆகுது. அப்படி கட் ஆச்சுதனால் மீதி இருக்கிற 7 ட்ரோன்கள்ல இருந்து இந்த மீதி இருக்கிற அந்த சிக்னல் இழந்த 3 ட்ரோன்களும் சிக்னலை எடுத்துக்கொள்ளும். இப்படி சிக்னலை மீதி இருக்கிற ட்ரோன்கள் கொடுக்கிறபடியால் இதனால டார்கெட்டை துல்லியமாக தாக்க முடியும், துல்லியமாக நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு ட்ரோன் இன்னொரு ட்ரோனுக்கு சிக்னல் டவர் மாதிரி வேலை செய்யும். இதை தடுத்து நிறுத்துறது ரொம்பவே கஷ்டம். இதனை உக்ரைனால தடுத்து நிறுத்தவும் முடியாது. மூன்றாவது, ரியல் டைம் வீடியோ ஸ்பீட். முன்னாடி இருந்த ஈரான் ட்ரோன்கள் எல்லாம் முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட பாதையில தான் போகும். அதாவது முன்னுக்கு ரஷ்யா பயன்படுத்த ஈரான் ட்ரோன்களாக இருக்கணும், ஈரான் ட்ரோன்களாக இருக்கணும். அதனைத்துமே எப்படி போகும்னால், ஏற்கனவே அந்த டார்கெட்டை தாக்கணும் என்பதற்கான ப்ரோக்ராம் அதில் செய்யப்பட்டிருக்கும். அந்த ப்ரோக்ராம் செய்யப்பட்ட பாதை வழியாகத்தான் பயணித்தே செய்யும். ஆனால் இந்த சீனாவோட மோடங்கள் பொருத்தப்பட்ட ஈரான் அதாவது ஈரான் 5 ட்ரோன்கள் பறக்கும் போதே தன்னோட பாதையை மாற்றிக்க முடியும். உதாரணமா, போற வழியில் ஒரு ஏவுகணை தடுப்பு சுவர் இருக்கிறதை கண்டுபிடிச்சா உடனே அந்த தகவலை கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பி, அதாவது கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வேற வழியில போய் இலக்கை தாக்கும். இதனால இதோட சக்சஸ் ரேசியோவானது பல மடங்கு அதிகம். நான்காவது, ஏஜே இன்டகிரேஷன். இந்த ஈரான் 5 ட்ரோன்கள்ல இப்போ ஏஜே டெக்னாலஜியும் பூத்தப்பட்டிருக்கிறதான தகவல் வெளியே வந்திருக்கு. இதுல சீனாவோட மோடம் தான் முக்கியமான வேலையை செய்யுது. ஏன்னா சீனாவோட மோடங்கள் மூலமா வர்ற டேட்டாவை வச்சுத்தான் எது டார்கெட், எது பொதுமக்களோட இடம்னு அதுவே பிரித்து பார்த்து தாக்கும் வல்லமை கொண்டதாக இது மாறுது. இதற்கு சீனாவோட மோடங்கள் கொடுக்குற டேட்டாஸ் தான் முக்கியமான மூலப்பொருளாக பார்க்கப்படுது. இது சாதாரணமான ட்ரோன் மாதிரி என்ன செய்யப்படாது. அதாவது இப்படி ஏஜியானதை இன்டகிரேஷன் பண்ணப்பட்ட வழியால் இந்த ஈரான் 5 ட்ரோன்கள் சாதாரணமான ட்ரோன்கள் இல்லை. இது வானத்தில் பறக்கிற ஒரு ஸ்மார்ட் கம்ப்யூட்டர் என்றே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் இந்த பார்த்த 4 விஷயம் சீனாவோட மோடம் எப்படி இந்த ஈரான் 5 ட்ரோன்களோட இணைந்து இந்த ஈரான் 5 ட்ரோன்களை இன்னுமே அட்வான்ஸாக மாற்றி இருக்கு என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, ரஷ்யாவின் சீனா கிட்ட இருந்து இதனை வாங்கினார்கள், இந்த மோடமை வாங்கினார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். ரஷ்யாவில் இதை பண்ண முடியாத என்ற கேள்வியும் உங்கள்கிட்ட எழும்பும். ரஷ்யா கிட்ட பெரிய பெரிய மிசைல் டெக்னாலஜி இருக்கு. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன எலக்ட்ரானிக் சிப் மற்றும் மோடங்கள்ல சீனா தான் உலகத்திலே கிங்காக இருக்காங்க. மேற்குலக நாடுகள் ரஷ்யா மேல போட்ட பொருளாதார தடைகளை உடைக்க ரஷ்யாவுக்கு கிடைச்ச ஒரே ஒரு வழி சீனா தான். இதனால்தான் சீனா கிட்ட இருந்து இந்த மோடம்களை ரஷ்யா வாங்கி இருக்கிறார்கள். இப்படி இதை மட்டும்தான் வாங்கினார்கள் என்று பார்த்தோம்னா இல்லை, இன்னும் நிறைய விஷயங்களை வாங்கி இருக்கிறார்கள். பட் இப்போ வெளியே வந்தது இதனை வாங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியில் தான். சரி, அப்படி இருந்தால் இந்த லேசரை வச்சு மட்டும் போரை ஜெயிக்க முடியுமான்னு பார்த்தோம் என்றால் அங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. லேசர் ஆயுதங்கள் சூப்பரா வேலை செஞ்சாலும் மழை பெஞ்சாலோ அல்லது பனிமூட்டம் அதிகமாக இருந்தாலோ இதனோட பவர் குறைஞ்சிடும். அப்புறம் ரொம்ப தூரத்துல இருக்கிற இலக்குகளை இதனால அடிக்க முடியாது. இருந்தாலும் ரஷ்யா இப்போ மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் லேசர்களையும் கலந்து ஒரு லேயர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கன்ற செய்தியும் வெளியே வருது. சரி, இப்போ நாங்கள் இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நாம பார்த்த விஷயங்களை வச்சு பார்த்தா ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது. ஒரு காலத்துல ஸ்டார் வார்ஸ் படங்கள்ல பார்த்த மாதிரி லேசர் கதிர்களும் தானா சிந்தித்து செய்யப்படுற ட்ரோன்களும் வெறும் கற்பனை அன்று நாங்கள் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு அது உக்ரைன் போர்க்களத்துல யதார்த்தமா உண்மையா மாறிடுச்சு. நாங்கள் கற்பனையோட நினைச்ச விஷயங்கள் இப்ப உண்மையா மாறிக்கொண்டிருக்கு என்பதுதான் உண்மை. சுருக்கமா சொல்லணும்னா, ரஷ்யா கையில எடுத்திருக்கிற இந்த சீனாவோட லேசர் டெக்னாலஜி மற்றும் ஈரான் 5 ட்ரோன்கள் போரோட வேகத்தை அதனுடைய முறையையும் மொத்தமா மாற்ற போகுது. இது வரும் ஒரு நாட்டோட வெற்றி
தோல்வி பற்றின விஷயம் மட்டும் இல்லை. வருங்காலத்தில் உலகத்தில் நடக்க போகிற எல்லா போர்களும் இப்படித்தான் இருக்க போகுது அப்படிங்கிறதை ஒரு ட்ரெய்லராக உலக நாடுகளுக்கு காமிச்சு கொண்டு இருக்கு. அதுவும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் பயன்படுத்தப்படுகின்ற ஆயுதங்கள் இதே தான் ஃபியூச்சராக இருக்க போகுது. ஏன்னா இந்த போரில் தான் அதிகமாக ட்ரோன்களை பயன்படுத்தினார்கள். இப்போ லேசர் வெப்பனை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஆகவே இனி நடக்க போகிற போர்களில் ட்ரோன்களும் லேசர் வெப்பன்ஸும் அதிகமாக பயன்படுத்தப்படும். டெக்னாலஜி வளர வளர மனிதர்களோட உயிருக்கு அது பாதுகாப்பை அதிகமாக்குதா இல்லை இந்த மாதிரி மிஷின்கள் போரை நடத்துறதால ஆபத்து இன்னுமே அதிகமாக மாறுதா? இதை பற்றிய கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு புதிதான தகவலை நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். என்னமோட புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.